ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் சிபிஐஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். தமிழகம் முழுவதும் 25 அன்புச்சோலை மையங்கள். ஸோ நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 10ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த அன்புச்சோலை மையங்களை வந்து திறந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த டாபிக் வந்து எந்த பேப்பரில் வரும் அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 2ல் சோஷியல் இஷ்யூஸில் ஏஜ்டில் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா மதுரை, கோவை, திருச்சி, சேலம், திருப்பூர், ஈரோடு, தூத்துக்குடி, வேலூர், தஞ்சாவூர், திண்டுக்கல், அதே மாதிரி ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, சென்னை. ஸோ இந்த மாவட்டங்களில் தான் 25 அன்பு சோலை மையங்களை வந்து நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூத்த குடிமக்களை நல்வாழ்வை மேம்படுத்துவதற்காகவும் அவர்கள் வந்து வீடுகளில் சோர்வடையாமல் இருப்பதற்காகவும் தான் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆதரவற்ற மற்றும் கைவிடப்பட்ட முதியோர்களுக்காக தான் இந்த மையங்கள். ஸோ இதில் என்னென்ன அம்சங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்கு, யோகா, நூலகம், திறன் மேம்பாடு, அதே மாதிரி இது போக்குவரத்து வசதி உள்ள ஒரு இடத்தில் தான் அமைக்கப்படும். முதலாக பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய பொன்மலை பட்டியில் பாவை ஃபவுண்டேஷனுடன் இணைந்து முதலாக ஒரு அன்புச்சோலை மையமானது அமைக்கப்பட்டுள்ளது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மதிய உணவும் மாலை சுற்றுண்டியும் அவர்களுக்கு வந்து வழங்கப்படும். மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு விருது. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 ப்ரிலிம் சிலபஸில் யூனிட் 2ல் ஜியாகிரஃபியில் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து கவர் ஆகும். ஸோ நம்ம இந்தியாவில் சிறப்பு விருது வந்து சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு எம்டிசி, அதாவது மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் சென்னைக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. இதை யார் வழங்கியிருக்காங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் தான் இந்த விருதை வந்து சென்னை டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷனுக்கு வந்து வழங்கியிருக்காங்க. இந்தியாவிலே சிறந்த பொது போக்குவரத்து அமைப்பை கொண்ட நகரம் அப்படிங்கிற விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நள்ளிரவிலும் பாதுகாப்பான பயணம், டிஜிட்டல் பயணச்சீட்டு முறை, தாழ்தள மின்சார பேருந்துகள் அப்படின்னு நாளுக்கு நாள் இந்த போக்குவரத்து கழகமானது மெருகேறிட்டு வர்றதுனால தான் இந்த விருது வந்து மத்திய அரசு வழங்கியிருக்காங்க. பிரேசிலில் தொடங்கியது பருவநிலை மாநாடு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 4ல் என்விரான்மெண்டல் கான்சிக்வன்சஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் மிட்டிகேஷன் மெஷர்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ இந்த யுனைடெட் நேஷன் ஃப்ரேம் ஒர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற அமைப்பு வந்து ஒரு யுனைடெட் நேஷனுடைய ஒரு ஏஜென்சி. ஸோ இந்த அமைப்பானது எப்போ தொடங்கப்பட்டிருக்கும்னா யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் என்விரான்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், அந்த ரியோ எர்த் சம்மிட் வந்து பிரேசிலில் இருக்கக்கூடிய ரியோ டி ஜெனரியோவில் 1992ஆம் ஆண்டு வந்து நடைபெற்றிருக்கும். ஸோ அந்த மாநாட்டில் தான் இந்த அமைப்பை வந்து தோற்றுவிச்சிருப்பாங்க. ஸோ 2024 பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அந்த மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து 198 கண்ட்ரிஸ் வந்து இதில் இருக்காங்க. ஸோ இந்த அமைப்பானது எதற்காக தொடங்கப்பட்டிருக்கும் அப்படின்னா உலக நாடுகள் அனைவரும் இணைந்து அந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸ், கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், இந்த கேஸஸ்னுடைய அளவை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த அமைப்பானது தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். அதாவது கிளைமேட் சேஞ்ச் வந்து ஏற்படுது. இந்த கேஸஸ் அதிக அளவில் இருக்கும்போது அட்மாஸ்பியரில் இந்த டெம்பரேச்சர் அதிகமாகும் போது இதனால நிறைய டேஞ்சரஸ் கான்சிக்வன்ஸ் வர்றதுனால தான் இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸை குறைக்கிறதுக்காக தான் இந்த அமைப்பானது ஏற்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ வருடம் பார்த்தீங்கன்னா இதனுடைய அந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ், அதாவது மாநாடு வந்து நடைபெறும். முதலாக இந்த கான்ஃபரன்ஸ் வந்து 1995ஆம் ஆண்டு ஜெர்மனியில் இருக்கக்கூடிய பெர்லினில் தான் நடைபெற்றிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது வந்து ஜப்பானில் இருக்கக்கூடிய கொயோட்டோவில் நடைபெற்றிருக்கும். 8வது மீட்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து நியூ டெல்லியில் தான் நடைபெற்றிருக்கும். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸை வந்து எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிற டிஸ்கஷன் தான் இந்த மாநாட்டில் வந்து நடைபெறும். இதில் முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா பாரிஸ் அக்ரிமெண்ட் வந்து 21வது அந்த மாநாடு வருடம் பார்த்தீங்கன்னா 2015 ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய பாரிஸில் தான் நடைபெற்றிருக்கும். இதில் என்ன முடிவு பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இருந்த டெம்பரேச்சரை விடையும் 1.5 வந்து அட்மாஸ்பியரில் வந்து அதிகமாக இருக்கலாம். அதற்கு மேலே என்ன கூடாது அப்படின்னா அதிகமாக்கக்கூடாது. அதே உலக நாடுகள் இதில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பு நாடுகள் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பாரிஸ் உடன்படிக்கையில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ
ஸோ அதற்காக தான் ஒவ்வொரு நாடுகளும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நிறைய இருக்கும்போது அதிலிருந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் அதிக அளவில் ஃபயரோடு இருக்கும்போது, ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெடியூஸ் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டினுடைய அந்த 30வது மீட்டிங் வந்து நடைபெறுது எங்கே அப்படின்னா, பிரேசிலில் இருக்கக்கூடிய அமேசான் பெல்லம் அப்படிங்கிற இடத்துல தான் நடைபெறுது. ஸோ இந்த கிளைமேட் சேஞ்ச்னால அதிக அளவில் இந்த அமேசான் காடுகள் வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ அதற்காக தான் இந்த வருடம் பார்த்திங்கன்னா மாநாடை வந்து பிரேசிலில் அமேசானில் வந்து நடத்துகிறாங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய உலகின் மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தியாளராகவும் கரியமில வாயு உள்ளிட்ட புவியின் வெப்பம் அதிகரிப்பதற்கு காரணமான பசுமை இல்ல வாயுக்களை காற்றில் மிகவும் அதிகம் கலக்கும் 2வது நாடு பார்த்திங்கன்னா அமெரிக்கா. நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து நிறைய எமிஷன் ஆகுது. ஸோ அந்த நாடு பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்கா வந்து இந்த மீட்டிங்கில் வந்து கலந்து கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் ஆடவர் உலகக்கோப்பை ஹாக்கி காங்கேயன் சின்னத்தை அறிமுகம் செய்தார் துணை முதல்வர். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் அண்ட் மெயின் சிலபஸில் பேப்பர் 2ல் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ இன்டர்நேஷ்னல் ஹாக்கி ஃபெடரேஷனுடைய அந்த 14வது ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை வந்து தமிழ்நாட்டில் நடைபெற உள்ளது. எங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மற்றும் மதுரை. ஸோ இந்த போட்டிக்கான அந்த சின்னத்தை வந்து அறிமுகம் செய்து வச்சுருக்காங்க நம்மளுடைய துணை முதல்வர். ஸோ சின்னத்தை பார்த்தீங்க அப்படின்னா காங்கேயன் சின்னம் தான். இந்த சின்னத்தை தான் அறிமுகப்படுத்தி வச்சுருக்காங்க. வந்தே பாரத் ரயிலில் RSS பாடல் விசாரணைக்கு உத்தரவிட்ட கேரள அரசுக்கு பாஜக கண்டனம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் அண்ட் மெயின் சிலபஸில் பேப்பர் 3ல் பாலிட்டியில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து கவர் ஆகும். நம்ம கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அந்த குடிமகன்களுக்கான அடிப்படை உரிமைகள் அரசியல் அமைப்பில் வந்து பகுதி 3ல் 12லிருந்து 35 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கும். இதில் ஆர்டிக்கிள் 19 எடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து 6 விதமான உரிமைகள் அடிப்படை குடிமகனுக்கு வந்து கிடைக்கும். ஸோ என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்டில் வந்து ரைட் டு ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், நம்ம பேசுகிறதுக்கும் நம்மளுடைய அந்த தாட்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு உரிமை கொடுக்கறது. அடுத்ததாவது பார்த்தீங்கன்னா 2வது ரைட் டு அசம்பிள் வித்தவுட் ஆர்ம்ஸ், எங்கே வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆர்ம்ஸ் இல்லாமல் அசம்பிள் ஆகலாம். 3rd வந்து ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன், எந்த சங்கம் இந்த மாதிரி யூனியன் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்னா அமைத்து கொள்ளலாம். நெக்ஸ்ட்டு ரைட் டு மூவ் எனிவர், எங்கே வேணாலும் இந்தியாவில் வந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உரிமை தான் 4வது. 5வது பார்த்தீங்கன்னா ரைட் டு செட்டில், எங்கே வேணாலும் வீடு வாங்கி நம்ம செட்டில் ஆகலாம். 6வது பார்த்தீங்கன்னா ரைட் டு ப்ரொஃபஷன், அதாவது எந்த வேலை வேணுனாலும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு உரிமை கொடுக்கக்கூடியது தான் 6வது. ஸோ இதில் 1வது பார்த்தீங்கன்னா ரைட் டு ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், நம்ம என்ன வேணாலும் நம்மளுடைய அந்த எண்ணங்களை வந்து வெளிப்படுத்தலாம் பேசலாம் அப்படிங்கிற அடிப்படை உரிமை தான். ஸோ இந்த அரசமைப்பு சட்ட பிரிவு 19 படி நாம் எந்த பாடலையும் சுதந்திரமாக பாடுவதற்கு உரிமை உள்ளது. இதை கேரள அரசு மறந்து விட்டதா? ஸோ இது போன்ற தேசபக்தி பாடல்களை பாடுவதற்கு அரசமைப்பு சட்டத்தில் தடை விதிக்கப்பட்டுள்ளதா? கேரளத்தில் எது சரி தவறு என மக்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த வந்தே பாரத் ரயிலில் RSS பாடல் பாடினதுனால இந்த பிரச்சனையானது விசாரணைக்கு இப்போ வந்திருக்கு. மாலத்தீவில் இந்திய உதவியுடன் கட்டப்பட்ட புதிய விமான நிலையம் திறப்பு. ஸோ மாலத்தீவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய நிதி உதவியுடன் புதிதாக ஒரு விமான நிலையம் வந்து கட்டப்பட்டிருக்கு. அதனுடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஹனிமது. ஸோ இந்த டாபிக் வந்து குரூப் அண்ட் மெயின் சிலபஸில் பேப்பர் 3ல் இந்தியாஸ் ரிலேஷன்ஷிப் வித் வேர்ல்டு கண்ட்ரீஸில் வந்து கவர் ஆகும். ஸோ இந்த ஹனிமது விமான நிலைய திட்டத்திற்கு 7096 கோடி கடனுதவியை இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வங்கி வந்து வழங்கி இருக்கு. ஸோ இந்த ஒப்பந்தம் வந்து எப்போ போடப்பட்டிருக்கும் அப்படின்னா 2019 தான் போடப்பட்டிருக்கும். ஸோ இது எந்த திட்டத்தின் அடிப்படையில் வந்து இப்போ வேறு நாடுகளுக்கு இந்தியா உதவி வழங்குறாங்க அப்படின்னா, இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் கொள்கை மற்றும் மகாசாகர் தொலைநோக்கு திட்டத்தின் ஒரு பகுதி. ஸோ 2015 ஷாகர் இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஷாகர் இனிஷியேட்டிவ்னு சொல்லும்போது செக்யூரிட்டி அண்ட் க்ரோத் ஃபார் ஆல் இன் தி ரீஜன், அதாவது இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய அந்த நாடுகளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியது. மெரிடைம் ஹெல்ப், செக்யூரிட்டி ஹெல்ப், ட்ரேடு, கெப்பாசிட்டி பில்டிங், கனெக்டிவிட்டி, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் அந்த ஷாகர் இனிஷியேட்டிவ் வந்து 2015 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதை மகாசாகர் அப்படின்னு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ குளோபல் சவுத் இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய
எல்லா கண்ட்ரிஸுக்கும் வந்து இந்த உதவிகளை வந்து இந்தியா வழங்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஷாகர் இனிஷியேட்டிவ் வந்து மகாசாகர் அப்படின்னு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்தியா அங்கோலா பொருளாதார உறவை வலுப்படுத்த எண்ணற்ற வாய்ப்புகள். ஸோ இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் பார்த்திங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 3ல் பாலிட்டியில் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ப்ளஸ் பேப்பர் 2ல் சோஷியல் இஷ்யூஸில் வந்து விமன் எம்பவர்மெண்ட் வந்து கவர் ஆகும். ஸோ அங்கோலா நாடாளுமன்றத்தில் வந்து 39% பெண்களுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி இந்தியாவிலேயும் 106வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 2023 படி 33% ஒதுக்கீடு அளிக்க வந்து சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. ஸோ இந்த சட்டத்தை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா நரி சக்தி வந்தன் அபிநியம். ஸோ இது வந்து 106வது கான்ஸ்டியூஷன் படி விமன்ஸுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லோக்சபா மற்றும் சட்டசபைகளில் வந்து 33%, அதாவது 1/3 ரிசர்வேஷன் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இன்னுமே இது நடைமுறைக்கு கொண்டு வரல. நெக்ஸ்ட் இயரில் வந்து சென்சஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சென்சஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன் கமிஷன் ஏற்படுத்தி கான்ஸ்டியூஷன்ஸியை என்ன பண்ணுவாங்கன்னா திரும்பவும் வரையறை பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறம் தான் இந்த 33% ரிசர்வேஷனை வந்து பெண்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் எந்தெந்த ஆர்டிகிள்ஸை வந்து நம்மளுடைய அரசியலமைப்பில் சேர்த்துருக்காங்க அப்படின்னா ஆர்டிகிள் 330A அண்டு 332A. ஸோ 330A அப்படிங்கிறது ரிசர்வேஷன் ஆஃப் விமன் இன் லோக்சபா, 332A வந்து ரிசர்வேஷன் ஆஃப் விமன் இன் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ 2019 பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிகிள் 331 அண்ட் ஆர்டிகிள் 333 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரிப்பீல் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த 2 ஆர்டிகிளுமே ஆங்கிலோ இண்டியன்ஸுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடிய அந்த ப்ரொவிஷன்ஸ். ஸோ அதை ரெண்டையுமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரிப்பீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஆர்டிகிள் 334 என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா 70 ஆண்டுகளுக்கு, அதாவது நம்முடைய அரசியலமைப்பை ஏற்படுத்தி 70 ஆண்டுகளுக்கு வந்து ஷெட்யூல்டு கேஸ்ட்டு ஷெட்யூல்டு ட்ரைப்ஸுக்கு ஆங்கிலோ இண்டியன்ஸுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அது 2020 வந்து நிறைவடைந்திருக்கும். ஸோ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக தான் ஆர்டிகிள் 334 வந்து சட்ட திருத்தம் பண்ணி இன்னும் 10 வருஷத்துக்கு வந்து அந்த ரிசர்வேஷனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க.